வாங்க வாங்க. கணக்கெல்லாம் சரியா வச்சிருக்கீங்களா? எல்லாம் சரியா இருக்குயா. சரி, ஏத்த விட்ட இருதயராஜ் ஆமா 5000 பணம் வாங்கிட்டு போனார்ல, இன்னைக்கு தான் இப்பதான் கொடுத்தாரியா. கரெக்டா எல்லாம் வரவு செலவு கணக்கு எழுதி எல்லாம் சரியா வச்சிருக்கேன். இப்போ சரியா வச்சிருக்கணும், இல்லாட்டி இந்த காலத்துல எல்லாருமே ஏமாத்திடுவாங்க. ஓகேவா? ஆமா ஆமா. அப்பா அப்பா வாமாவனே, கிளம்பிட்டியா வயலுக்கு? நான் வயலுக்கு போறப்பா. சரிப்பா, நல்ல நிலத்தை கொத்தி கல்லெல்லாம் எடுத்துட்டு உரம் போட்டு நீர் பாய்ச்சி கடவுளுடைய ஆசீரோட நல்ல விளைச்சலை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு நிலத்தை பயன்படுத்து. சரிங்கப்பா. போயிட்டு வா. அப்பா அப்பா, எனக்கு 5000 பணம் எனக்கு கொடுங்கப்பா. எதுக்கு 5000 ரூபா? என் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி வைக்கணும், பர்த்டே பார்ட்டி. என்ன பர்த்டே பார்ட்டின்னா 5000 ரூபாயா? இப்போல்லாம் 5000 ரூபாய் பத்தாது. என்ன பத்தாதுங்கிற? கொடுக்க முடியுமா முடியாது? 5000 கொடுங்க. இவனெல்லாம் அடக்க முடியாது, தெரியுதா? கணக்கப்பில் ஏற்பாடு செய்யுங்க. சீக்கிரம் சீக்கிரம். ம். ஐயா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்யா. சொல்லுங்க. இப்பெல்லாம் சின்ன தம்பி சொன்னதே கேட்குறதே இல்லை, வீடும் தங்குறதில்ல. அது மட்டும் இல்லை, எவ்வளோ காசை வாங்கினாலும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாருங்கய்யா. ரொம்ப மோசமாக இருக்காரு. நீங்கள் தான் கொஞ்சம் புத்திமதி சொல்லி திருத்தணும்யா. சொல்கிறேங்கய்யா, என்ன பண்ணுறது? தாய் இல்லாமல் வளர்த்துட்டேன், செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அடங்க மாட்டேங்கிறான். கடவுளாக பார்த்து அடக்கடாதான். என்ன செய்ய சொல்கிறீங்க? குடும்பமான வரைக்கும் நான் அடக்க பார்க்குறேன். ஏன்னா நான் நேற்று 5000 ரூபா வாங்கினேன், இன்னைக்கு 50,000 வாங்குறேன். மரத்துலையா காய்க்குது பிச்சு நான் கொடுக்கறதுக்கு? மரத்தில் காய்க்குதா இதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸோட நான் டூர் போகிறேன், எனக்கு 50,000 பணம் வேணும். யோசிச்சிட்டேன். ஐயா, என்னய்யா இது மாதிரி இது எதிர்த்து பேசுகிறீங்க அப்பாவை? கொஞ்சமாவது யோசிங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச காசு இப்படி ஊதாரித்தனமாக செலவு பண்ணி எல்லாத்தையும் அழிக்கிறீங்களே, இது நியாயமா? கணக்கப்பல அவங்க வாயை மூடுங்க, நான் எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேசுகிறேன்? ஜாக்கிரதை. இனிமேல் ஏதாவது அவரை பற்றி பேசினேன் பிஞ்சு போயிடும். அவர் எத்தனை வருஷமாக நம்மள்கிட்ட இருக்கார்? 25 வருஷமாக இருக்கார். ஓகேவா? அதனால் புரிஞ்சு யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். இப்போ பிரித்து கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? கஷ்டப்பட்டு நானும் அந்த அண்ணனும் சம்பாதிச்ச சொத்து நீ இப்படி ஆடம்பரமாக அலைஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்குறேன். அதான் முடிவா? சின்ன தம்பி கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்பா சொல்கிறத கேளுங்க தம்பி. ஐயா, என்னய்யா சொல்கிறீங்க நீங்கள்? கொஞ்சம் யோசிங்கய்யா. சொல்லியாச்சு, அடங்க மாட்டேங்கிறான். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. தம்பி யோசி. கடவுளுக்கு முன்னால் நல்லா யோசித்து செய். இந்த அவர் வரட்டும், ஏற்பாடு செய்கிறாரு, வரட்டும். அதனால் யோசித்து சிந்திச்சு செலவு செய்யணும். எல்லாம் சரியா இருக்குயா. இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது. ஐயா ஐயா, யாரோ கீழே படுத்து கிடக்காங்க, வாங்க. அப்படியா? யாரு ஏது இப்ப பாருங்க. எந்திரி, யார் நீ? இங்க எல்லாம் படுக்க கூடாது. யாருப்பா நீ? புதுசா இருக்க? யாரு? நான் ஊருக்கு புதுசியா, என் சொத்தெல்லாம் என் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, என் பணத்தெல்லாம். அதுக்கு நான் என்னப்பா செய்யறது? இங்க எல்லாம் படுக்க கூடாது. சோறு வேணுயா எனக்கு. சோறெல்லாம் கொடுக்க முடியாது. வேணா ஏதாவது வேலை செய்யறியா? அப்புறமா சோறு தரேன். என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன். அதோ பன்றிகள் இருக்கு, அதை மேய்ச்சிட்டு வா. வேலையை பார்த்து நான் சாப்பாடு தரேன். ஏப்பா, இவனை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்துருக்கியா? அவருக்கு ஏதோ புதுசு மாதிரி தெரியறான். ஆமா, நானும் பார்த்ததே இல்லையா. பார்த்தா பண்ணி மேய்க்கிறவன் மாதிரி தெரியலையே, ஏதோ பெரிய இடத்து பையன் மாதிரில இருக்கான். ஆமாயா, அப்படிதான் தெரியுது. பாப்பா எப்படி வேலை செய்யறான்னு பார்த்துட்டு செய்வோம். சரியா? என்ன செய்யற?
பன்றிகள் உள்ளதை நீ சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அதையே தான் சாப்பிடும். உன்கிட்ட என்ன சொன்னேன்? வேலை செய் முதல்ல. ஐயோ, எங்கள் அப்பாட்ட அவ்வளோ சொத்து இருக்கு. ஒரு வேளை சோத்துக்கு நான் இங்கே அவதிப்படுறேன். நான் எங்கள் அப்பாட்டையே போகிறேன், மன்னிப்பு கேட்டு அவர்கிட்டயே வேலையாளாலும் சேர்ந்துக்கிறேன். மோனே எங்கடா போன இவ்வளோ நாப்பா? தேடி எனக்கு இந்த கோலத்தில் வந்திருக்கேன் மோனே. அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா. கடவுளுக்கு உங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டேன்ப்பா. என்னை வேலைக்காரனாவது சேர்த்துக்கங்கப்பா. நீங்கள் உங்கள் காலையாவது விழுவுறேன். வருத்தப்படாத தம்பி, வருத்தப்படாத. மனம் திரும்பி வந்திருக்கிறேன், நான் மன்னிச்சிட்டேன். கடவுளும் உன்னை மன்னிச்சிருவாரு. சரிப்பா. சொல்லிட்டு கணக்கு கணக்கப்பிள்ளை இந்த காணாம போனவன் கிடைச்சிட்டான். செத்த போயிருந்தான்னு நினச்சிட்டான். கடவுள் உயிர்ப்போட கொடுத்துருக்காரு. அவனுக்கு விருந்து செய்யணும். நல்ல கொழுத்த கன்று அடைங்க. அதனால ஏற்பாடு செய்யுங்க, விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. புத்தாடை அணிவிச்சு கைக்கு மோதிரம் போடுங்க, காலுக்கு மிதியடி போடுங்க. நல்ல புத்தாடை அணிவிச்சு கொழுத்த சின்ன தம்பி சொல்லுங்க. வாங்க இங்க. அங்கே என்ன சத்தம்? உங்கள் சின்ன தம்பி போயிருந்தார்ல, காணா போயிருந்தார்ல, அவர் திரும்பி வந்துட்டாராம். அதனால் உங்கள் அப்பா கொழுத்த கன்று அடித்து பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்காரு. அதனால் நீங்கள் போய் அந்த விருந்தில் கலந்துக்குங்க. மோனே ஏன் அங்கே நிற்கிற? உள்ளரவா. நான் கோவமாக இருக்கப்பா. கோவமெல்லாம் படக்கூடாது, தெரியுதா? கோவமெல்லாம் படக்கூடாது. நான் உங்களை அன்பு செய்கிறேன்ப்பா. உங்கள் கட்டளையிலே நான் என்றைக்குமே மீறினது கிடையாது. அவன் நம்ம சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு ஊதாரித்தனமாக செலவு பண்ணிவிட்டு நம்ம காசெல்லாம் அழிச்சிட்டு நிற்கிறான். அவனுக்கு போய் ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு கொளுத்த கன்றுக்குட்டி அடித்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அடித்து போட்டிருக்கீங்களா? அதனால் நான் கோவமாக இருக்கேன்ப்பா. தம்பி, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. அவன் காணாமல் போயிருந்தான், கிடச்சிட்டான். செத்து போயிருந்தான்னு நினச்சிட்டோம். இப்போ திரும்பி உயிரோட கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் அவனை மன்னித்து அவனுக்கு விருந்து செய்கிறது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. அதனால் நீயும் அவனை மன்னிக்கணும், ஓகேவா? சரிங்கப்பா. அண்ணா, நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்கண்ணே, நான் தப்பு பண்ணிட்டேண்ணே. சரிடா தம்பி, இனிமேல் எந்த தப்பு செய்யாமல் நல்ல பிள்ளையா இருடா. சரிண்ணே. அன்பார்ந்த இறை மக்களே, இந்த உவமையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கடவுள் தந்தையை போல செயல்படுகிறார். மூத்த மகன் தன்னுடைய உரிமையை கேட்கின்றான். இளைய மகன் தன்னுடைய தவறு நின்று திருந்தி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நமக்கு தீமை செய்யிருந்தால் மன்னித்து மறந்து அவங்களை ஏற்றுக்கொள்ளும் போது கடவுளுடைய ஆசீர் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று கூறி அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Somos gitanos.
ஏங்க நம்ம தோட்டத்தில் நிறைய வேலை நடந்திருக்கு. அதோட கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு வைங்க. ஏன்னா அடுத்த மாதம் நம்ம பையன் வரான். சரிம்மா. கணக்கு பிள்ளை இங்கே வா. இந்த மாதத்துக்குள்ளே நான் கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கணும். அதனால் என்கிட்ட கடை வாங்கினவங்களோட விவரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா. ஐயா, பீட்டர் 50,000, அஸ்வின் 30,000, கமலேஷ் 10,000 வாங்கியிருக்கான் ஐயா. நம்மக்கிட்ட யார் அதிகமாக கடன் வாங்கியிருக்கா? பீட்டர் ஐயா. அவனோட குடும்பத்தை கூட்டிகிட்டு வா. சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. நான் இந்த மாதத்துக்குள்ளே கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கணும். அதனால் என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடு. ஐயா ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. பொண்டாட்டிக்கு மருத்துவ செலவும் பிள்ளைக்கு படிப்பு செலவும் செலவாயிட்டியா. ஐயா ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா ஐயா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயா ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஓ அப்படியா? வறுமையாக தான் இருக்க போல. சரி, கடன் நீ என்கிட்ட வாங்கின கடன் முழுசையும் நான் தள்ளுபடி பண்ணிடுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஹபாடி ஹபாடி, பண்ணையார் எல்லா கடனையும் தள்ளுபடி செஞ்சாரு. நம்மளுக்கு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம். ஏய், நீ தானே அந்த சிப்பியோன் என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கினவன். எங்கடா என் பணம்? ஐயா ஐயா இப்படியே அடிச்சிடுறேன். ஐயா ஐயா எனக்கு ஏன் பணம் வந்தாவணுண்டா? ஐயா வலிக்குதியா? ஐயா 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 வலிக்குதியா? விட்டுறியா விட்டுறீங்க விட்டுறீங்க. ஐயா வலிக்குதியா வலிக்குதியா வலிக்குதியா? ஐயா 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 வலிக்குதியா 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 வலிக்குதியா? ஐயா வலிக்குதியா? ஏ பீட்ரு, என்ன மேட்ரு? அவன் என்கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருந்தான்டா. ரொம்ப நாளாக தரவே இல்லை. அதனால தான் அடிச்சு கேட்டுட்டு இருந்தேன். சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா. சரிடா. பாத்தியா அநியாயத்தை? ஐயா 50,000 தள்ளுபடி பண்ணாரு. ஆனால் இவன் 10,000 ரூபா கொடுக்க முடியாமல் இப்படி கொடுமைப்படுத்துறான். உடனே ஐயா கிட்ட சொல்ல வேண்டும். ஐயா ஐயா என்னாச்சுப்பா? பீட்ரு உங்கள்கிட்ட 50,000 கடன் வாங்கினானையா? ஆமாம். நீங்கள் இந்த பணத்தை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணீங்களையா? ஆனால் அவன் 10,000 கொடுத்தவன்ட்ட அப்படி கொடுமைப்படுத்துறாயா. ஓ அப்படி பண்ணுறானா அவன்? நான் பார்த்துக்கிறேன். நீ போ. கணக்கு பிள்ளை இங்கே வா. பீட்ரோட குடும்பத்தை கூட்டிகிட்டு வா. பொல்லாத பையில, நீ என்னை வேண்டி கொண்டதுனால நான் உன் கடன் முழுசையும் தள்ளுபடி பண்ணேன். ஆனால் நீ வெறும் 10,000 ரூபா அதுக்கு அதை கொடுக்காதனால அவனை போட்டு கொடுமைப்படுத்தியிருக்க. ஐயா ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயா ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. எனக்கு திருவாரூரில் பட்டுடைய நெருப்பில் மவுந்தனூரில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஐயா ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. நீ என் கடனை அடைக்கிற வர நான் உன்னை சிறையில் போடுறேன். கணக்கு பிள்ளை இவனை சிறையிலாடா. ஐயா ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா. இதன் மூலம் நம்ம கூற வர கருத்து வந்து உங்களுள் அனைவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்க வேண்டும். இல்லையெனில் என் தந்தை விண்ணுலகில் உங்களை மன்னிக்க மாட்டார். அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை. பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை. பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு. நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு. மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரு. எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஏசுதானு அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு. அட எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஏசுதானு அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா
ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு தான், அது உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. வாரிச்சு அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு. கூடனிக்கும் கூட்டம் கால வாரிச்சு அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சுப்பா. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவ கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சு, கம்ப்ளீட்டா ஆறுச்சுப்பா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கின்ற எவரும் பெற்றுக்கொள்கின்றான், தேடுகின்ற எவரும் காண்கின்றான், தட்டுகிற எவருக்கும் திறக்கப்படுகிறது. நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு உவமை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் தந்தை ஒருவர் இருந்தார். அவருக்கோ 2 புதல்வர் இருந்தனர். அப்பா அப்பா எனக்கு கொஞ்சோண்டு காசு கொடுங்கப்பா. என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் பணத்தை வச்சுக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டே இருக்க, என்கிட்ட பணம்லாம் இல்ல. அப்படின்னா எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துருங்க. சரிப்பா, உன் விருப்பப்படியே நான் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்றேன். என் மூத்த மகனை கூப்பிடுங்கள். பெரிய தம்பி, தந்தை அழைக்கிறார். ஏங்கப்பா கூப்பிட்டீங்க? உன் தம்பி சொத்தில் பங்கை கேட்டான், சமமாக பிரித்து கொடுக்கிறேன். சரிங்கப்பா. ஆஹா ஆஹா, சொத்து 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 எப்படியோ பிரித்து வாங்கிட்டான். இந்த நாட்டை விட்டு வெகு தூரத்தில் போயிட வேண்டியது தான். ஆமாம், வெகு தூரம் போயிடுவேன். நண்பா நண்பா வாங்க நண்பா, தண்ணி சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றோம். நல்லா சாப்பிடுங்க. என்னங்க ஊத்து ஊத்து ஊத்து. தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னங்க பிஸ்கி சாப்பிடுங்க, பிராந்தி சாப்பிடுங்க, எனக்கு ஒன்று கொஞ்சம் கொடுங்க. ஆமாம், பணம் என்கிட்ட ஏராளமாக இருக்கு. சாப்பிடுங்க நண்பா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் தான் என் சந்தோஷம். நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நான் எங்க போனாலும் என் நண்பா இந்த உலகமே என் கையில தான் இருக்கு. காசு இருக்கு காசு. நண்பா கவலைப்படாத.
காசுறா. ஐயோ ஜாலி, பணம்லாம் நிறைய வச்சிருக்கார். எடுத்துட்டு செல்லுவோம், நம்ம ஜாலியாக கொண்டாடலாம். ஐயோ என் பணம், என் பையன், என் பணம், என் பணம். என்னோட இருந்த என் நண்பர்கள் எல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடிட்டாங்களே, எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ பசி 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 தாங்க முடியலையே. இந்த யாரிடம் போய் நான் உதவி கேட்பேன்? ஐயா 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 ஐயா, எனக்கு ஒரு வேலை கொடுங்க ஐயா. வேலையெல்லாம் எதுவும் இல்லைப்பா, பன்றி மேடிக்கிற வேலை தான் இருக்கு, செய்வியா? ஐயா நீங்க எந்த வேலை கேட்டு கொடுத்தாலும் நான் செய்யறேங்க. சரி, இந்த பன்றிகள்லாம் ஓட்டிட்டு வயலுக்கு போங்க. பசி தாண்டிலையா நான் எல்லாம் பண்ணுவேன். எல்லாம் வயிறும் பசிக்குது, இந்த பள்ளியோட எனக்கு எல்லாம் பாடுபடுத்துது ஐயா. பசி தாங்கலையே. பள்ளிகள் தின்னக்கூடிய நெட்டுகளை என்னால் தின்னு என் வயிற்றை நிரப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா, என் தந்தையிடம் எத்தனையோ பேர் வேலைக்கு உதவி இருக்க, நான் இங்கு பசியால் வாடுகிறேனே. எழுந்து என் தந்தையிடம் போவேன். அப்பா, உமக்கு எதிராகவும் வாழக தந்தைக்கு எதிராகவும் பாவம் செய்து விட்டேன். பாவம் செய்து விட்டேன். இனி எமது மகள் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவளப்பா, தகுதியற்றவள் என்று சொல்லு. பசி தாங்கலையே. வேட்டி அவுக்க மறந்துட்டேன். யார் இது? நாம் இளையமன் போகல் இருக்கிறதே. அப்பா, என்னை மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. அப்பா, கடவுளுக்கு எதிராகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்து விட்டேன். அப்பா, பாவம் செய்து விட்டேன். உமது ஊழியக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். உன் மகள் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவன். அப்பா, தகுதியற்றவன். யாரெங்கே? ஐயா, முதல் தரமான ஆடையை இவனுக்கு அணியுங்கள். அப்படியே ஆகட்டும் ஐயா. திரும்பி நில்லு. கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணியுங்கள். கொளுத்தை கன்றி அடித்து சிறப்பான விழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். இறந்து போயிருந்த மகன் உயிர்த்து உள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். வாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக விழாவை கொண்டாடலாம். பணியாளரே, யாரெங்கே? என்ன நடக்கிறது? வீடெல்லாம் விழா கோலமாக இருக்கிறதே. ஐயா, உன் தம்பி நல்ல முறையாக திரும்பி வந்ததால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்து விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஓ அப்படியா? எங்கே என் தந்தை? மகனே, ஏன் வெளில நிற்கிறவா? உள்ளவா. இத்தனை ஆண்டுகளாக உமக்கு அடிமை போன்றும் நீ செய்து வரும் கட்டளைகளையும் மீறியதில்லை. ஆனால் என் நண்பரோடு விருந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அளித்த உன் இளைய மகனுக்கு கொளுத்த கன்றையே அளித்திருக்கிறீரே. மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் முன்னுடையதே. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இன்புற வேண்டும். இறந்து போயிருந்த உன் தம்பி மீண்டும் உயிர்த்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். வாங்கள் அனைவரும் ஒன்றிருந்து சிறப்பாக விழாவை கொண்டாடலாம். இப்பொழுது நான் சொன்ன ஓமையில் நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? காணாமல் போன ஆடை போல தான் செய்த தவறுகளிலிருந்து மனமாறி தன் தந்தையை தேடி வந்த இளைய மகனைப் போல நீங்களும் உங்கள் குழந்தைகளும் உங்கள் தவறுகளை நினைத்து மனம் வருந்தி என்னிடம் வாருங்கள்.
பிரியமானவர்களே, இறை வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தனைகளாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே இயேசுவின் பிரியமானவர்களே, இறை வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தனைகளாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 25 37 வரை நம்முடைய சிறுவர்களுடன் இணைந்து ஆண்டவர் இயேசு கூறிய நல்ல சமாரியர் என்னும் உவமையை ஒரு சிறிய நாடகமாக காண்போம். அன்று நல்ல சமாரியர். வா போ. ஐயோ பாவமே, யாரு பெத்த பிள்ளைய? ஐயோ, எப்படி அடிச்சு போட்டிருக்காங்க. நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை? ஐயோ பாவம், யார் பத்த புள்ளியோ இப்படி அடிச்சு போட்டிருக்காங்களே. கோயிலுக்கு வேற போகணும், டைம் வேற ஆச்சு. இப்போ இவங்களை தொட்டா தீத்தாயிடுமே. கடவுள் தான் காப்பாற்றணும். நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிரும்பா. ஐயோ ஐயோ, எப்படி அடிச்சு போட்டிருக்கானுங்க பாரு. எப்போ நான் பேசணும்? இப்போயா? அந்த அண்ணனை தூக்கிட்டு வந்தானேயா? சத்தம் படாதீங்கடா. இந்தாங்க, இந்த காசை வச்சுக்கிட்டு இவரை எப்படியாவது சரி பண்ணுங்க. இந்த காசை வச்சுக்கோங்க, இவரை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு பத்தலைன்னா நான் வரும்போது தரேன். சரிங்க ஐயா, நான் பார்த்துக்கிறேன் ஐயா. இன்று நல்ல சமாரியர். என்ன ஒரு இழுச்ச வாயினும் வரமாட்டானே. மாட்டினான். உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடு. என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. இப்படி அடிச்சு போட்டிருக்காங்களே, நம்ம எப்படி பண்றது? ஐயோ, எவ்வளோ வேலை. ஐயா, அப்படியா? இதோ வரேன். இவரை காப்பாற்றணும். தியேட்டருக்கு வர போகணும். அச்சோ, இங்கே ஒருத்தவங்க அடிபட்டிருக்காங்களே. 108க்கு ஃபோன் பண்ணுவோம். நம்மளுக்கு ஏன் தேவையில்லாத வேலை? வா, நம்ம போவோம். பந்தைக்கு ஒரு செல்ஃபி ஆச்சு எடுப்போம்.
வந்திருக்கு. நிறையா லைக் வந்திருக்கு. பாபு ஐயோ பாவம், யார் பத்து பிள்ளையோ. தம்பி வாங்கல, இங்கே ஒருத்தவங்க ஒரு தம்பி அடிபட்டு கிடக்குறாங்க. யாருமே வரல. நம்மளே ஹலோ ஆம்புலன்ஸா, சீக்கிரம் வாங்க, இங்கே ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்குறாங்க. தம்பி தம்பி இப்போ எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் என்னங்க நல்லா இருக்கேன். யார் என்ன இங்கே சேர்த்தா? எனக்கும் உன்னை இங்கே யார் சேர்த்தான்னு தெரியாது தம்பி. காட்சிகள் மாறுகின்றன, ஆனால் நல்ல சமாரியரின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. நாமும் நல்ல சமாரியரா என நாம் சிந்திப்போம். நன்றி. ஆண்டா ஆண்டா இது யூபிலி ஆண்டா, அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டா ஆண்டா இது யூபிலி ஆண்டா, அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம், அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம், அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஜெப ஆண்டாயும் நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த திரு அவையாய் பயணித்திடவே, கிறிஸ்துவில் ஓருடலாய் இணைந்திடவே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம், அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம், அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. பயணிகளாகி நம்பிக்கை எதிர்நோக்கு பணிவாழ்வில் சிறந்திடவே. பயணிகளாகி நம்பிக்கை எதிர்நோக்கு பணிவாழ்வில் சிறந்திடவே. ஆன்மீக புதுப்பித்தல் ஒப்புரவு இறைவார்த்தை மையமாகி செழிப்புற வாழ்ந்திடவே. ஆன்மீக புதுப்பித்தல் ஒப்புரவு இறைவார்த்தை மையமாகி செழிப்புற வாழ்ந்திடவே. உலக திரு அவை என்றே அழைக்கின்றது. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம், அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே.
விசுவாச அடித்தளத்தில் குடும்பங்களில் ஜெபமாலை தின வழிபாடுகளில் ஊட்டமான நற்கருணை விசுவாச அடித்தளத்தில் குடும்பங்களில் ஜெபமாலை தின வழிபாடுகளில் ஊட்டமான நற்கருணை சபைகள் சமயங்களில் நல்லுரையாடல் அனைவருக்கும் அனைத்துமாகி பரிவோடு இருத்தலும் சபைகள் சமயங்களில் நல்லுரையாடல் அனைவருக்கும் அனைத்துமாகி பரிவோடு இருத்தலும் இயற்கையை பேணுவதும் இதுவன்றோ நம் பொறுப்பு. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று ஆண்டாம் ஆண்டா இது யூபிலி ஆண்டா அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டா இது யூபிலி ஆண்டா அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஜெப ஆண்டாயும் நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த திரு அவையாய் பயணித்திடவே கிறிஸ்துவில் ஊருடலாய் இணைந்திடவே கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று ஆண்டாம் ஆண்டா இது யூபிலி ஆண்டா அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. இது உறவின் காலம், இது உறவின் காலம், நல்லருளின் நேரம், நல்லருளின் நேரம், புது வசந்த காலம், புது வசந்த காலம், என்றும் கனிவின் நேரம், என்றும் கனிவின் நேரம். Happy happy jubilee, happy happy jubilee, happy happy jubilee, happy happy jubilee. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு என்னன்னு தெரியுமா? மனதார மன்னிப்போம். இன்றைக்கான வேத வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்க யார் மேலேயாவது கோபப்பட்டு மன்னிக்கவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். பேதுரு ஒரு நாள் இயேசுப்பாட்ட வந்து, இயேசுப்பா, நமக்கு விரோதமா யாராவது தப்பு செய்யும் போது ஏமாத்தும் போது நாம அவங்கள 7 முறை மன்னிச்சா போதுமா ஏசப்பா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஏசப்பா அதுக்கு அழகான பதில் சொன்னாரு. 7 முறை மட்டும் நம்ம மன்னிக்க கூடாது, 70 முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்க நமக்கு விரோதமா தப்பு செய்யும் போது எத்தனை முறை மன்னிக்கணும்னு நம்ம எண்ணக்கூடாது, அதை நம்ம நினைக்க கூடாது. எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் அத்தனை முறையும் மனசார மன்னிக்கணும்னு ஏசப்பா அழகான பாடத்தை கத்து கொடுத்தாங்க. அதை புரிய வைக்க ஒரு கதையும் சொன்னாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு அழகான வேலைக்காரனும் இருந்தான். அந்த வேலைக்காரனுடைய வேலை என்னன்னு தெரியுமா? அந்த ராஜாவுடைய பணத்தை பத்திரமாவும் பாதுகாப்பாகவும் வச்சிருப்பது தான் அவனுடைய வேலை. ஒரு நாள் ராஜா அவன் சரியாதான் வேலை பார்க்கறானா அப்படின்னு பாக்குறதுக்காக அவனுடைய வரவு செலவு எல்லாத்தையும் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கணக்கு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ராஜாவுடைய பணம் 10 லட்சம் ரூபாய தனக்குன்னு வச்சுக்கிட்டான் அந்த வேலைக்காரன். உடனே இத ராஜா கண்டுபிடிச்ச உடனே கோவப்பட்டு அந்த வேலைக்காரனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் வித்து என்னுடைய கடனை நீ கட்டு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இல்லைன்னா உன்னை ஜெயில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த மனுஷன் ராஜாவுடைய பாதத்துல விழுந்து கெஞ்சினா, ராஜாவே கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாவது நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கதறி அழுதான். உடனே ராஜாவுடைய மனசெல்லாம் உருகி போச்சு. ஏப்பா, நீ அழுகாத, உன்னுடைய பணம்
10 லட்சம் ரூபாயவும் நான் மன்னிச்சிடுறேன், நீ திருப்பியே கொடுக்க வேண்டாம், நீ சந்தோஷமா கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த மனுஷன் சந்தோஷமா வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போற வழியில இந்த ராஜாவுடைய வேலைக்காரன் இன்னொரு மனுஷனை பார்த்தான். அந்த மனுஷன் இந்த ராஜாவுடைய வேலைக்காரன்ட்ட 100 ரூபா கடன் பட்டிருந்தான். உடனே இந்த மனுஷன் என் 100 ரூபாய தான் சொல்லிட்டு சட்டைய பிடிச்சு கழுத்தை நெரிச்சு கேட்டான். உடனே அந்த மனுஷன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு கெஞ்சி கதர்னான். ஆனா இந்த ராஜாவுடைய வேலைக்காரன் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம அவனை பிடிச்சு ஜெயில போடுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாவும் கராராவும் சொல்லிட்டான். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அந்த வேலைக்காரனுக்கு 10 லட்சம் ரூபாய் மன்னிச்சாங்க. ஆனா அந்த வேலைக்காரன் இன்னொரு மனுஷனுக்கு 100 ரூபாய் கூட மன்னிக்கல. இத எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ராஜாவுடைய வேலைக்காரங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. இத உடனே போய் ராஜாட்ட சொல்லணும்னு ராஜாட்ட போய் சொல்றாங்க. ராஜாவுக்கு பெரிய அதிர்ச்சியாச்சு. உடனே அந்த வேலைக்காரனை கூப்பிடுங்க அப்படின்னு ராஜா சொன்னாரு. அந்த வேலைக்காரனும் வந்து சொல்லுங்க ராஜாவே அப்படின்னு வந்து நின்னான். உடனே ராஜா அந்த மனுஷனை பார்த்து, பொல்லாத ஊழியக்காரனே, உனக்கு 10 லட்சம் ரூபாய் மன்னிச்சேன், உனக்கு இரக்கம் காட்டினேன், உன்னுடைய குடும்பத்துக்கு இரக்கம் காட்டினேன், உன்னை நான் ஜெயில போடல. ஆனா நான் உன்னை மன்னிக்கும் போது ஒரு 100 ரூபாய் கடன்பட்ட மனுஷனை நீ மன்னிச்சிருக்கணும்ல. ஆனா நீ அவனுக்கு மன்னிக்காம இரக்கம் காட்டாம நீ ஜெயில போட்டிருக்க. நீ அவனுக்கு இரக்கம் காட்டாம இருந்ததுனால உனக்கும் நான் இரக்கம் காட்ட மாட்டேன், உன்னையும் நான் மன்னிக்க மாட்டேன், உன்னை நான் ஜெயில போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாட்கள் எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவனை தூக்கி ஜெயில போட்டாரு ராஜா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில வர ராஜா யாருன்னு தெரியுமா? அவர் தான் ஏசப்பா. இந்த கதையில வர அந்த வேலைக்காரன் யாருன்னு தெரியுமா? அதுதான் நாம. நம்முடைய வாழ்க்கையில ஆயிரமான பொய் பேசுறோம், லட்சமான பாவங்கள் செய்றோம். ஆனா ஏசப்பா நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறாங்க. ஆனா நாம நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் செய்யற தப்பு 1-2 தப்ப கூட நாம என்ன பண்ண மாட்டோம்னா மன்னிக்கவே மாட்டோம். அந்த பொல்லாத வேலைக்காரனை போல இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம ஒரு டிசிஷன் எடுக்க போறோம். என்னன்னு தெரியுமா? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் தப்பு செஞ்சாலும் சரி, நம்முடைய வீட்டில் உள்ளவங்க தப்பு செஞ்சாலும் சரி, நாம இன்னையில இருந்து மனசார மன்னிக்க போறோம். எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் அத்தனை முறை மனசார மன்னிக்க போறோம். அப்போ ஏசப்பா நாம செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னையில இருந்து எல்லாரும் மன்னிப்பீங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம், நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம். ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம், நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம். நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவையே, நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவை. எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம், எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம். ஜூபிலி ஆஹா ஜூபிலி, ஓஹோ ஜூபிலி, இயேசு பிறந்த ஜூபிலி. ஜூபிலி ஆஹா ஜூபிலி, ஓஹோ ஜூபிலி, இயேசு பிறந்த ஜூபிலி. கூட்டத்தில் புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே, சந்தோஷம்தான் கண்டேனே. உள்ள மகிழ்
பிறந்த அன்பான தேவா எங்கண்ணில் தெரிஞ்ச சின்ன ஏசு பாலா உன்னை என்ன சொல்லி பாடுவேன் வண்ண வண்ண பூக்கள் தூவி ஆனந்தமா ஆடுவேன் சின்ன ஏசு பாலா உன்னை என்ன சொல்லி பாடுவேன் வண்ண வண்ண பூக்கள் தூவி ஆனந்தமா ரெடி ஓகே ஸ்டார்ட். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாங்கள் பெருமனையூர் பங்கிலிருந்து வந்திருக்கின்றோம். நாங்கள் நடிக்க இருக்கும் நாடகத்தின் தலைப்பு நல்ல சமாரியர். போதகரே, நிலையான வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? திருச்சட்ட நூலில் என்ன எழுதியுள்ளது என்று தெரியுமா? தெரியுமே. உன் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு உள்ளத்தோடும் எழுதியிருக்கிறதே. சரியாக சொன்னாய். அது அப்படியே உன் வாழ்வில் கடைபிடி, நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வாய். எனக்கு அடுத்திருப்பவர் என்றால் யார் ஆண்டவரே? அது இந்த நிகழ்வின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். ஐயோ, பணம்லாம் வச்சுருக்கோம். நம்ம ஊருக்கு பார்த்து பத்திரமா போகணும். இங்கே நிறைய திருட்டு பசங்களாம் இருப்பாங்க. என்னடா காலையிலேருந்து ஒருத்தவனையும் காணோம்? ஆமாண்டா. அங்கே ஒருத்தவங்க வரான்டா, கையில் வாட்செல்லாம் கட்டிக்கிட்டு மோதிரம்லாம் போட்டுக்கிட்டு வரான்டா. இர்றா பக்கத்தில் வரட்டும். புர்றா. ஐயோ அம்மா விடுங்களா. அப்பா ஐயோ அம்மா விடுங்களா. அம்மா என் பணம் என் பணம். ஐயோ என் பணம். அம்மா ஐயோ, கஷ்டப்பட்டு சம்பாதித்தனே, வலிக்குது. தண்ணி அம்மா வலிக்குது. கஷ்டப்பட்டு சம்பாதித்தனே. ஐயோ அம்மா பணம் என் பணம் வலிக்குது. ஐயோ தண்ணி பணம் என் பணம் காணும். அம்மா ஐயோ அம்மா என் பணம். ஐயோ என் பணம் போது வலிக்குது. பணம் அதிகமா வச்சிருப்ப போல, அதனால திருட்டு பசங்க வேற இங்க அதிகமா இருக்கானோ, அடிச்சு போட்டு போயிட்டானோ போல. ஐயோ என் பணம். போலீஸ் கேஸா வேற ஆயிடும். அதனால நம்ம சோழியை பார்த்துட்டு போவோம். என் பணம். ஐயோ என்ன ஏதோ அழுகுற சவுண்ட் கேக்குது? ஐயோ என்ன தம்பி? பணம் ஐயோ தண்ணி தண்ணி அம்மா தண்ணி 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 ஐயோ கை கால் வேற அடிபட்டு வலிக்குது. அம்மா என் பணம். ஐயோ வலிக்குது. அம்மா ஐயோ முடியலையே. அம்மா என் பணம். ஐயோ தம்பி பொறுமையா வலிக்குது. ஐயோ அம்மா என் பணம். என் பணம். ஐயோ வலிக்குது. ஐயா அவனை பாருங்க ஐயா. சரி, வர வழியில உளுந்து அடிபட்டு கிடந்தாங்க ஐயா. அம்மா என் பணம் வலிக்குது. ஐயா அவர் நல்லா பார்த்தீங்க. திரும்பி வரப்ப நான் கொடுத்துட்டு போறேன் ஐயா. வலிக்குது. ஐயோ கல்வர் கையில் சிக்கியவனுக்கு மூவருள் யார் அடுத்திருப்பவர்? இரக்கம் காட்டினவரே. அதை அப்படியே உன் வாழ்வில் செய், நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வாய். ஆகவே நல்ல சமூகத்தில் நல்ல சமாரியராக வாழ வேண்டும். அனைவருக்கும் நன்றி. நட்ட நடு ராத்திரியில மட்டு போல
கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும். நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. கருமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும். மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டம்
ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஜெப ஆண்டாயும் நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த திரு அவையாய் பயணித்திடவே கிறிஸ்துவில் ஓருடலாய் இணைந்திடவே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. பயணிகளாகி நம்பிக்கை எதிர்நோக்கு பணிவாழ்வில் சிறந்திடவே. பயணிகளாகி நம்பிக்கை எதிர்நோக்கு பணிவாழ்வில் சிறந்திடவே. ஆன்மீக புதுப்பித்தல் ஒப்புரவு இறைவார்த்தை மையமாகி செழிப்புற வாழ்ந்திடவே. ஆன்மீக புதுப்பித்தல் ஒப்புரவு இறைவார்த்தை மையமாகி செழிப்புற வாழ்ந்திடவே. உலக திரு அவை என்றே அழைக்கின்றது. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே.